நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சேனாதிபதி கண்ணனின் ஊர்வலம் வருவது தெரியவில்லை. பொங்கல் பொங்கல் ஓடுங்கள் ஓடுங்கள். அடாடா, சரியான வீரர்கள். 2 பசுக்களை கண்டு பயந்து என்னை கீழே போட்டுவிட்டு ஓடுகிறீர்கள். ஆஹா, இந்த சேனாதிபதியை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களை யார் கவனிப்பார்கள்? எங்கள் சேனாதிபதி. அப்பா கிருஷ்ணா, எங்களுக்கு எல்லாமே நீதான். உண்ணுகின்ற நேரத்தில், உன் பின்னால் வருகின்ற நேரத்தில் உன் நினைவை தவிர வேறில்லை. இரவிலே சொப்பனத்தில் கூட உன் அன்பான குறும்புகள். நண்பனாக நீ இருக்க எங்களுக்கு கவலை ஏன்? ஸ்ரீதாமா, மஞ்சுகா, புகழ்ந்து பேசி என்னிடத்தில் காரியம் சாதிக்காதீர்கள். யார் எப்படி என்று எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்காக வெண்ணெய் திருடன் என்ற பெயரையும் வாங்கினேன். அது என் அன்புக்கு விலை. பக்கத்தில் நான் இருந்தால் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும். பழகிய நண்பனை மறந்து விடாதீர்கள். இந்த சேனாதிபதி அதை தாங்க முடியாது. பாருங்கள், உச்சி நேரமாகிவிட்டது. அவரவர் சாப்பாட்டு மூட்டையுடன் வாருங்கள், உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, பந்திக்கு முந்திக்கொள். பாம்பு எப்படி வந்தது? பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு வாயை. யார் இந்த பல்லழகனை கொண்டு வைத்தது? ஒன்றும் புரியவில்லை. எப்படி வந்ததோ? பாவம், இது எங்கே இருந்தது? நேற்று புயல் வீசியதில் வெளியே வந்திருக்கலாம். அருகே சென்று பார்க்கிறேன். கிருஷ்ணா, இங்கு வந்து பார். வாய்க்குள்ளே எவ்வளவு பெரிய சுரங்கம். எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. நாம் இன்று சாப்பிடுவதற்கு சரியான இடம் கண்ணா.
அவதாரமாய் வந்த ஸ்ரீகிருஷ்ணா, தம் திருவடி மலரில் என்னை காணிக்கையாக்குகிறேன். ஏ பரபிரம்மே, தம்முடைய கருணையினால் இன்று எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு மாமுனிவர் அஷ்டவக்ரரின் சாபத்திலிருந்து நான் விடுபட்டு தங்கள் அருள் வடிவத்தை காணப்பெற்றேன். இது நான் செய்த பாக்கியம். தங்கள் திருவடி மலர்களின் மீது பட்டு நான் செய்த பாவங்களெல்லாம் துடைக்கப்பட்டு விட்டன. என் தெய்வமே, மதிகெட்ட நான் சங்காசுரனுடைய மைந்தன். காமதேவனை போன்ற அழகும் பார்த்தவர்களெல்லாம் என்னை புகழ்வதும் மமதை கொள்ளச் செய்தது. ஒரு நாள் வனத்தில் மாமுனிவர் அஷ்டவக்ரரை நான் பார்த்தேன். அவலட்சணமான அந்த உருவத்தைக் கண்டு பண்பை இழந்து சிரித்து விட்டேன். அன்னமா நடந்து வருகிறது. அழகு மயிலாக ஆடி வரும் இந்த ஒயிலை கண்டு சொர்க்கத்தில் உள்ள சுகுமாரிகளும் தலை குனிவார்கள். மெல்ல மெல்ல கால்கள் என்ன ஆவது? இந்திரனின் சபையில் நடனமாடும் அந்த ரம்பையும் கூட தங்கள் தாளமிடும் பாதங்களின் அழகில் மயங்குவாள். மகரிஷியே, கொடி போல மெல்ல மெல்ல ஆடுகின்ற இந்த மேனியை, ஓவியனின் கை எழுதாத இந்த நெளிவை எந்த கடையில் வாங்கினீர்கள் முனிவரே? எனக்கும் அந்த முகவரியை சொல்லுங்கள். எனக்கும் எனக்கும் அந்த முகவரியை சொல்லுங்கள். முனிவரே, முனிவரே, போட்டிக்கு வரமாட்டேன், பயப்படாதீர்கள். முகவரியை சொல்லுங்கள். உனக்கு அந்த முகவரி வேண்டுமா? அந்த முகவரி பகவான் தான். பகவானின் கடையில் தான் இந்த உடம்பை வாங்கினேன். அவனுடைய விற்பனையில் இந்த அழகில்லாத உடம்பில் உன்னை போன்றவர்களை சீர்படுத்தி சிந்திக்க வைக்க திறமை தந்தான் இறைவன். கோபத்தை தூண்டிவிட்டாய். மூடா, நீ பாம்பாக கடவாய். இல்லை, உன்னை உணர, உன் அகம்பாவம் அழிய, கண்டவர் வெறுக்கின்ற பாம்பாக கிட. ஓம். கோபம் சாபமாக மாறியது. அனுபவி. இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் மாமுனிவரே, மன்னித்து விடுங்கள். என்னை படமையினால் அறிவிழந்து விட்டேன். தப்பாக நடந்து கொண்டேன். சிறியவன் பிழை செய்தால் பெரியவர் பொறுப்பது தவறல்ல. இது சிறுபிழை அல்ல மதிகட்டவனே. இயற்கையில் படைப்பின் விதிகளின்படி அமைவது அழகு ஒன்றிலே, அவலட்சணம் ஒன்றிலே, குணம் ஒன்றிலே, குணக்கேடுகள் ஒன்றிலே. இப்படியாக எத்தனையோ மாறுபட்ட வெவ்வேறு வடிவங்கள் அவன் அனுப்பி வைக்கிறான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உன் அழகை வைத்து அடுத்தவனை எடை போடாதே. பாபத்தில் பெரிய பாபம் இது. நினைவிருக்கட்டும், ஒருவன் பிறப்பது, உருவம் அமைவது, அறிவு செயல்படுவது வினைப்பயனாக அமைகிறது. அழகின் அளவுகோல் உருவம் அல்ல, உனக்குள் உன் எண்ணம் போல் அமைவது அது. வெளிப்பார்வைக்கு நீ அழகு, உன் உள்ளத்தில் எத்தனை அழுக்கு. அதனால் உன் உடம்பின் அழகிலே பெருமை கொண்டு உறுத்தும்படி பேசி
துடிக்கும்படி ஏசி அகந்தையால் சிரித்து சீர்கெடுத்து உள்ளத்தை ஊசி போல் குத்தி என் ஆத்மாவை துடிக்க வைத்ததினால் உனக்கு என் வேதனையின் வெளிப்பாடு ஒரு சாபமாய் அமைந்தது. அந்த பாவத்தின் தண்டனை பயங்கரமாக முடிந்தது. முனிவர்கள் தெய்வம் போன்றவர்கள், அன்பு மிக்கவர்கள். மூடன் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். மற்றவரை இனிமேல் கேலி பேச மாட்டேன். கண்ணீர் சிந்துகிறேன், கருணை காட்டுங்கள். மாமுனிவரின் மனது பூவை போல என்பார்களே. சாபத்தை திரும்ப பெற முடியாது. இருந்தாலும் கண்ணீர் சிந்துகிறாய். சொல்லுகிறேன். துவாபர யுக முடிவிலே பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் உலகில் அவதரிப்பார். அவருடைய புனித திருவடிகள் பட்டு உன் சாபத்திலிருந்து நீ விடுபடுவாய். வினைப்பயனை அனுபவித்த பிறகு புனிதமடைந்த பொலிவோடு நீ புதிய மனிதனாக இறைவனின் நிழலிலே இரண்டர கலப்பாய். முனிவரின் வாக்கு பலித்து விட்டது. பிரபு, என் உள்ளம் என்ற கண்ணாடியில் பட்ட கரை மறைந்தது. பட்டது பாடமாக அமைந்தது. நற்பலன் தந்து என்னை கரையேற்றுங்கள். பிறவி பெற்ற ஜீவன்கள் அகந்தையினால் மதியிழந்து அனுபவித்த பிறகுதான் திருந்துகிறது. ஆடும் உடல் கூட்டிலிருந்து அசைப்பவன் நான்தானி. எப்போது அகந்தை அழிந்து போகிறதோ அப்போதே தெளிவு பிறக்கிறது. அப்படி தெளிவு பிறந்தவுடன் மீண்டும் பரிபூர்ணத்துடன் அது கலந்து விடுகிறது. அதைத்தான் முக்தி என்கிறார்கள். பூமியில் பிறவி எடுக்கும் ஜீவன்கள் பிறப்பதே என்னால் தானே என கூறியது என்னிடமே வந்து சேருகிறது. என் அருள் என்றும் உண்டு.